வந்தோனி ஈனாலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நைட் சமையலை வந்து நம்ம வீடியோ எடுக்க போறோம். இன்னைக்கு காலையிலையும் மத்தியானம் நம்ம வந்து செம்மையா சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நைட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இப்படி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அம்மி. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா தடியன். மாவளம் இது மாதிரி தான் இருக்கும், உளி இதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தடியன். இந்த மீனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நைட்டுக்கு நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு ரொம்பலாம் எஃபெக்ட் போட்டுலாம் இருக்க மாட்டோம். மீன் வந்துச்சா குழம்பு வச்சோமா, பொரிச்சோமா, இல்லை புளியை கரைச்சோமா, பொரிச்சோமா, சாப்பிட்டோமா, இல்லை புளியா தண்ணியை வச்சோமா, அப்படி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ திரும்ப 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 மீன் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒரு காலமும் வந்து சலிக்கவே செய்யாது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி இந்த தடியனை பார்த்தீங்கன்னா சூப்பராக பொரிச்சு நைட்டு சாப்பாடுக்கு நம்ம எல்லாருமே சாப்பிட போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தடியன் எப்படி வந்துச்சு? தடியன் தூண்டியில் பிடிச்ச தடியன் ஃப்ரெஷ்ஷாக அங்கே நம்ம மூக்கூர் கடைக்காரில் தான் 2 மணிக்கு 3 மணிக்கு வாங்கினது. இப்போ தான் வாங்கணும் பாருங்க, பல பலன்னு இருக்கா. தடிய மீன் ஆஞ்சிக்கலாமா? இங்க இங்க இங்கே தலைக்கு சண்டை டெய்லி போர் நடக்கும் பார்த்தீங்க. உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு நாளைக்கு அதை கம்மக்குமா வீடியோ எடுத்து கட்டுறேன். யார் யாருக்கெல்லாம் போர் நடக்கும் தீருவோமா? வெட்டு 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 ஜஸ்ட் நானும் இதை குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். குழம்பு உண்மையா தேன் பார்த்துருக்கீங்களா? தேன் மாதிரியாவே இருக்கும். இங்க பாருங்க, அழகா இருக்கு. அப்படியே உழுது வருங்க, அல்வா துண்டு மாதிரியா. பார்க்கும்போதே தெரியும் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டையை எப்படி வெட்டணும்னு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸி தான் இருக்கு பாருங்க. இந்த மூக்கு பக்கத்தை வெட்டி போட்டுட்டு அப்படியே வெட்டி எப்படி இருக்குதா? இந்த மாதிரி முழுசா போடுறத விட 2 வெட்டி போட்டுடலாம். 2 வெட்டி போட்டீங்கன்னா ஈஸியா பொரிக்கலாம், குழம்பு போடலாம், நல்லா இருக்கும். முழுசா வேணும்னாலும் அப்படியே போட்டுக்கிறோம். மீன் ஆஞ்சாச்சு. உப்பு போட்டு உழைச்சி கழுவிக்கலாம். உப்பு போட்டாச்சு. கை தடுமாறி விட்டது, அதனால கேங்கை அடி வாங்க போறான் ஒருத்தன். நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். பைப்பை திறந்து விட்டு சும்மா அந்த ஒரு பீஸ் அப்படி வச்சு அந்த பைப்பில் இப்படி கழுவுவாங்க. அந்த மாதிரி கழுவவே கூடாது. கண்டிப்பாக அதில் லைட்டாவது அந்த மீன் ஸ்மெல் வந்து வந்துடும். அந்த மீன் வடை குழம்பு வச்சு நம்ம சாப்பிடும்போது அந்த கவுச்ச வாடைன்னு சொல்லுவாங்க, மீன் கவுச்ச, அதில் கரெக்டாக அது எப்பயுமே வந்துடும். அதனால் ஒரு சட்டியில் எப்பயுமே மீன் கழுவணும்னா ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா உலசி கழுவுனாலே மீன் வடை இருக்காது. இது கடையில் மீனில் மஞ்சள் பொடி போட்டு ஊற வைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. மீன் ஆஞ்சு கழுவியாச்சு, பொரிக்க போறோம். டேஸ்டான மீன் பொரியை சாப்பிட போறோம். சரியா? மீன் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா போட போகிறோம். பொரியல் மசாலா பொடி, குழம்பு மசாலா பொடி நம்ம வீட்டில் அரைச்சது தான், அதை போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கிறேன், தேவையான உப்பு. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போடுங்க, கரெக்டாக இருக்கும். எலுமிச்சப்பழம் சார் மீனில் ஊற்றுனீங்களேன், தோசைக்கல்லை விட்டு வராது, கருவையும் செய்யும் ஒரு மாதிரியா. தோசைக்கல்ல அப்பி பிடிக்கும் எலுமிச்சப்பழம் சார் ஊற்றணும்.
கொஞ்ச நேரம் ஊற விடுங்க அப்படியே. ஆமாம், ஊந்துட்டுனா அடக்கையும் விட்டுருங்க அப்படியே. ஆடப்பாருங்க இங்கே ஊறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஊதி ஊதி பற்ற வைக்கிறதுக்குள்ள செத்துக்குவோம் இன்னைக்கு. வெற்றிகரமா உண்மையா அறியாம கொள்ளாம ரொம்ப கஷ்டப்படாம இன்னைக்கு தான் தீப்பத்தை வச்சுக்கிறேன், அடுப்பு வச்சுக்கிறேன். தோசை காயிட்டு மூக்குள்ளே அடிச்சிருவேன், ரத்தம் வந்துரும்பத்துக்கு. மூக்குல ரத்தம் வந்தா 10க்கு 10,000 கொழுந்து லாசம். சரியா? கல் நல்லா சூடாயிருச்சு, நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். என்ன நக்கி நக்கி தின்ற மாதிரி தெரியுது. மசாலால உப்பெல்லாம் இருக்குதான்னு பாக்குறேன். பாரு, நீ நல்லா மசாலால ஊறிட்டு ரொம்ப நேரம் தான் வைக்கிற, ஒரு 10 நிமிஷம் தான் வச்சேன். இப்போ மாதிரியெல்லாம் எடுத்து தோசைக்கல்ல போட்டுக்கலாம். என்ன சூடாயிருச்சு. பெரிய பீஸ் வரணும். ஓடிப்போ இங்கே பாருங்கடா, மீனை தேரிக்கிட்டு இருக்கிறது கரெக்டாக போடணும். சும்மா மீனை கூட அழகு பார்த்து கரெக்டாக போடணும். குண்டக்க மட்டக்கா அதை எங்கிட்டு இதை எங்கிட்டு அப்படி போட மாட்டேன். என்னைய பற்றி உனக்கு தெரியாதா? இல்லை மீன்கிட்ட பேசுனீங்க அங்கிட்டோட இங்கிட்டோடுன்னு, அது எப்படி ஓடும் செத்த பின்னாடி? இந்த வீட்டில் நம்ம பேசுகிற திருப்பி பேசாத ஒரே ஜீவி மீனாக தான் இருக்கு. சுற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேமரா உமான், அப்படியே 3 காமிங்க. உமான் 3 காமிங்க. 3 அது எங்கே வச்சா யாருக்கு தெரியும்? நான் வந்து வீட்டுக்கு பின்னாடியில் அப்போ தான் 3 கட்ட முடியல. ஆமாம், பால்கனிக்கு தான் போகணும். ஒரு இப்போ அங்கிட்டு தானே வரும் அந்த பக்கம் காணோம் இல்லாம. பாருங்க, இதே மாதிரி தோசைக்கல்ல பொறிங்க, பொரிக்க சட்டியில் விட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டுலாம் பொரிக்காதீங்க, கொலஸ்ட்ரால் தான் கூடுது. அவங்க சொல்லுவாங்க. கலட்டிடுவோமா? கலட்டி கைத்தப்படு துணி கொண்டு எடுத்து போனோன்னு எடுத்துகிட்டு வந்தேன். போனோன்னே இதான் கிடச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கேன், ஓ மீன் கழுவி ரொம்பத்துக்கு கருவாயில்ல. இவனோட சித்திரவதையாக இருக்கிறாங்க. எழுந்து பார்த்து சொல்லுங்கடா. வச்சு கை வச்சு முடியல. சரியா? பாருங்கடா, நைட்டு 9 மணிக்கு சுட சுட தட்டிய மீனை பொரிச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். தலைவருங்க சிரிச்சேன்னா எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் தான் நம்ம சாப்பிட வரோம். ஜஸ்கிலீனு அதுக்கு முன்னாடி 2 வாயில் தள்ளிடுவோம். ஆளுக்கு கொஞ்சம் நல்ல பீஸ் எடுத்துருவோமா? ஆனா இவனுக்கு காணாது. இப்போ டைம் என்ன தெரியுமா? 9:45 நேரம் 10 மணி ஆயிருச்சு. யாருங்க சோறு நைட்டு நிறைய சாப்பிட மாட்டேன். நைட்டு வந்து நான் டயட்டு சுமி. டயட்டா? நல்லதுதானே. நைட்டு அதிகமாக சாப்பிட மாட்டேன், டயட்டு. உங்கள் டயட்டை வேகமாக முடிங்க. பாவம் வாங்கிட்டு ஒரு ஜீவன் கதறும். யாரு இந்த அந்த ஜீவன்? நீ போட்டு தின்னுக்கிட்டு வா.
தம்பி இங்க இருக்கிற பஸ்ஸில் உனக்குலாம் யாரும் போட்டு தர மாட்டாங்க. உனக்கு பசிச்சா ஓடிப்போ. இன்னி மரிதாஸ் மாதிரி களத்துல இறங்கிரு. இன்னத்துக்கு பசிச்சனாலதான் அவனும் இங்க வந்திருக்கு. இருறா இன்னைக்கு நோக்கமா திங்கலாமா. உங்கள் மீன் ஒன்று சாப்பிட்டாரா? அவங்க உள்ள கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு அதை இருக்காங்க. மட்டும் கேட்டுக்கிறீங்க. கட்டு கட்டு கீரை கட்டு அப்படின்னு உட்காடுறாங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம். ஏன் மண்டைக்கு சண்டை விடலையா அவளுங்க? தெரியல என்னன்னு மண்டை அப்படியே இருக்கு. இந்த மாப்பிளைக்கு ஆளை தேடிங்கப்பா. அப்படியே ராளை பொறிச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பொறிச்சிருக்கியா? அப்படியா நானே அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு இவ்வளோ வச்சிருக்கேன். டயட்டில் இருக்கேன். அதுல இருந்து கேட்ட அப்படி மாப்பிள்ளை தட்டுடு தட்டோடு திட்டி போயிருவேன். மண்டை சரி நைட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் போதும்ல. நீ சாப்பிடல எல்லாரும் போதுமான எடுத்துச்சுல. கடல் கஞ்சி ஆகிட்டியாளா? அதான் கஞ்சி. அது அவ்வளோதான். நீங்க சாப்பிட்டுட்டு கஞ்சி. அதுக்கு தானே பெரிய பானையில் ஆக்குனது. சாப்பிட்டுட்டு கஞ்சியை போட்டு விட்டுருலாம்ல கடலுக்கு. அப்படியே நேரம் தலையை பிக்கும்போது அப்படியே கண்ணோட வரும். சத்தியமா இப்பதான் தெரியுது ஏன் கமெண்ட்ல உங்களை எல்லாரும் திட்டுறாங்க. கடுப்பாதான் இருக்கு. திட்டு போறான். யாருக்குமே கொடுக்காத மாதிரி தெரியுது மாமா. ஆனா திட்டவனுக்கு வாய் வலிக்கும், ஆனா அந்தோனிக்கு சுவை இருக்கும். ஆனா வாயில சோறு இருக்கிறதே தெரியாது எங்களுக்கு. நைட்டு டயட்ல இருக்கனால நிறைய சாப்பிட முடியல. டயட்டை மட்டும் ஓப்பன் பண்ணேன் வெளுத்து வாங்கிடுவேன். ஓப்பன் பண்ண போறாங்களாம்டா டயட்டை. கடையா மூடி வச்சிருக்கு, பூட்டு போட்டு வச்சிருக்கேன். திண்டுக்கல் பூட்டா போட்டு வச்சிருக்கேன். இந்த தீவன் என்ன விருந்து மீன் வேண்டாமா? ஏதாவது குடுங்கன்னு தான் காத்திருக்கோம். எப்படியும் கொஞ்ச நேரத்துல முடிச்சு விடுவீங்க. இந்த அவன்கிட்ட கொடுத்துட்டா நல்லா திங்க மாட்டேன். அவ்வளோதானா? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க அவனுக்கு 3 பீஸ்னு. நாங்க நைட்டு வந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. கருவாடு பேக்கிங் போய்கிட்டு இருக்கு. அந்த கேப்பில் சுமித்ரா வெளியே அப்படியே விறகு அடுப்பில் அப்படியே ரவுண்டாக தடியை பீஸை பொறிச்சு சாப்பிடுவாங்கன்னு கூட்டா இறங்கி வந்து களத்தில் இறங்கி வெளுத்து வாங்கிட்டோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவங்களை அடிக்கணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா அதுக்கு அடிக்க இவங்களை போட்டு பாவம். பாய், குட் நைட். லியா வெயிட்டிங் மீனுக்கு பின்னாடி கொடுங்க.